எருதுவை ஒட்டகத்தை சந்தைகளில் இறைச்சிக்காக விற்பனை செய்யக்கூடாது. இந்த சட்டத்தின் வழியாக ஒரு விவசாயிக்கு எப்படி நன்மை கிடைக்கும்? ஒரு விவசாயி தன்னுடைய வீட்டிலே ஒரு கால்நடை வளர்க்கிறான். அந்த கால்நடை அவனுக்கு பயன் தருகிறது. அதிலிருந்து பால் கறந்து குடிக்கிறான், பால் வியாபாரம் செய்கிறான், பல்வேறு பயன்களை அனுபவிக்கிறான். ஒரு குறிப்பிட்ட பருவத்திலே அதனுடைய பயன்கள் எல்லாம் அற்று போகிற கிரடு வெட்டிய பருவத்திலே அதை வேறொரு இடத்திலே கொண்டு விற்பனை செய்துவிட்டு பால் கறக்கிற இன்னொரு மாட்டை வாங்கி வந்து அவன் அதிலே பயனடைய முயற்சி எடுப்பான். இப்பொழுது உங்களுடைய சட்டம் என்ன சொல்கிறது? சந்தையிலே இறைச்சிக்காக இந்த மாடுகளை கொண்டு போய் விற்பனை செய்யாது. அப்ப எவன் அந்த மாட்டுக்கு தீனி போடுவான்? அந்த விவசாயியால் போட முடியுமா? கொஞ்சம் அறிவோடு சிந்தித்து பாருங்கள். அந்த விவசாயியுடைய நிலைமை என்ன? ஏற்கனவே அவனுடைய வாங்கிய கடனை அடைப்பதற்கு வழி இல்லாமல் இருக்கிறான். அடுத்து விதை விதைப்பதற்கு விதை நெல் இல்லாமல் அமர்ந்திருக்கிறான். பருவம் கடந்து செல்கிறது, பயிர் செய்வதற்கு தண்ணீர் இல்லாமல் அமர்ந்திருக்கிறான். அவன் உண்பதற்கு கால் கஞ்சி வயிறு, கால் கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் வக்கத்தில் இருக்கிறான். காட்டிலே மேட்டிலே திரியக்கூடிய எலிகளை பிடித்து சுட்டு தன்னுடைய வயிற்று பசியை போக்கிக் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட நேரத்திலே அவன் வீட்டிலே கட்டி வைத்திருக்கிற கிரடு வெட்டி போன பயன் தராத இந்த மாடுகளுக்கும் சேர்த்து உணவளிக்க வேண்டும், அவற்றிற்கு வைக்கோல் போட வேண்டும், அவற்றிற்கு தவிடு வைக்க வேண்டும், அவற்றிற்கு புண்ணாக்கு வைக்க வேண்டும். எந்த புண்ணாக்கிட்ட பைசா இருக்கு சொல்லு? என்ன சட்டம் சொல்லுகிறாய்? அல்லது மாசம் மாசம் ஆரம்பத்தில் சொன்னீங்க எத்தனை 15 லட்சமா சொல்லிட்டு வந்தாங்க ஆட்சிக்கு. எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் டெபாசிட் செய்வோம். எல்லா விவசாயிகளுக்கும் மாடுகளை வைத்திருக்கிறவர்களுக்கு டெபாசிட் பண்ணி இருக்கிறியா? நீ கோசாலையை கொண்டு போய் பராமரிக்கிறோம் என்ற பெயரில் கோசாலைக்கு இழுத்து செல்கிற நீங்கள் கோசாலையை வைத்து பராமரித்த லட்சணம் தெரியாதா? அந்த அடிமாடுகளாக கோசாலையில் விற்பனை செய்தது தெரியாதா? கோசாலை மாடுகளுக்கு உணவில்லாமல் செத்து போறது வரலாறு தெரியாதா? மாட வழியிட்டு இருக்கிற ஒரு விவசாயி இடத்திலே போய் உன்னுடைய மாடுகளை விற்காதே, விற்பனை செய்ய அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்வது அயோக்கியத்தனம் இல்லையா? இந்த அயோக்கியத்தை கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற திமிரிலே ஒரு தனி மெஜாரிட்டியோடு பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்ற அதிகார மோதையிலே மத்திய அரசு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதிகார திமிர் பிடித்த மோடி அரசை பார்த்து சொல்லுகிறோம், மக்களின் புரட்சி வெடிப்பதற்கு தயாராகிவிட்டது. புரிந்து கொள். தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், கேடு வரும் பின்னே மதி கெட்டுவிடும் முன்னே என்பார்கள். உன்னுடைய மதி கெட்டுவிட்டது, உன் ஆட்சி விவசாயிகளின் நன்மையாம், விவசாயிகளுடைய நண்பர்களாம். எத்தனை கொடுமையான வாதம் என்பதை யோசித்து பாருங்கள். விவசாயிகள் மீது அக்கறை செலுத்துகிறவர்களாக இருந்தால் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய். விவசாயி விவசாயம் செய்வதற்கு தண்ணீரை ஏற்பாடு செய்து கொடு. விவசாயிகளுக்கு வேலை வாய்ப்புகளை உண்டாக்கி கொடு. அதை விட்டுவிட்டு விவசாயியின் வயிற்றில் அடித்துவிட்டு விவசாயியின் நன்மைக்காக நாங்கள் சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்வது நகைப்பு இல்லையா? அடுத்து சொல்கிறார்கள், இல்லை இது மாடுகளை காப்பதற்கு. சரி, இந்த சட்டத்தின் வழியாக மாடுகளை எப்படி காப்பாற்றுவாய்? எப்படி காக்க முடியும்? மாடுகளை காக்கின்ற வழி என்ன? இறைச்சிகளுக்கு போச்சுன்னா கொல்லப்பட்டுவோம், கொல்லப்படாமல் தடுத்து விடுகிறோமே, அது மாடுகளை காப்பாற்றுகிற வழி அல்லவா? மாடுகளை காப்பாற்றுவதற்கு கொல்ல விடாமல் தடுப்பது வழி என்றால் நான் கேட்கிறேன், இந்த விவசாயி சந்தையில் கொண்டு போய் விற்கிற மாடு, அவன் வீட்டிலே வளர்க்கிற 2 மாடு, 3 மாடு, 5 மாடு, 6 மாடு, ஒவ்வொரு விவசாயி வீட்டில இருந்தும் 4-5 மாடை வெட்டப்படாமல் தடை செய்து விட்டால் மாடுகளை காப்பாற்றி விட்டதாக அர்த்தம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மாடுகளை தன் தன்னாக அறுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்களே, அதை தடை செய்தால் ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் மாடுகளை காப்பாற்றலாம்? அதை கொண்டு வந்தியா? அதை கொண்டு அதை அறிவிப்பு செய். மாட்டுக்கறி ஏற்றுமதி இன்றோடு தடை செய்யப்படுகிறது. மாட்டுக்கறியை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் சீல் வைக்கப்படுகிறது.
சொல்ல மாட்டேன். ஏன்? உன் கள்ளத்தனம் தெரியாத உலகத்துக்கு. சென்ற தேர்தலில் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி 3 மாட்டுக்கறி ஏற்றுமதி நிறுவனங்களிடமிருந்து 2.5 கோடி ரூபாயை தன் கட்சிக்கான நன்கொடையாக வாங்கி இருக்கிறது. விலகி போச்சா? விவரம் தெரிஞ்சிருச்சா? எதுக்கு? மாட்டுக்கறி ஏற்றுமதி பண்றவனுக்கு ஊர்ல இருக்கிற மாடை பூரா புடிச்சு கொடுக்கிற புரோக்கராக பிரதமர் மோடி ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார். வேற என்ன சொல்வது? நாட்டில் எங்கேயுமே விற்கலன்னா எவனாவது வாங்கிக்க மாட்டானா? 10,000 ரூபாய் பெருமானம் உள்ள மாடை 5,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறியா? 4,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறியா? சரி, ஒரு 1000 கிடைச்சாலும் பரவாயில்ல. அந்த நிலைக்கு விவசாயிகளை வர வைத்து மாடுகளை அடிமாட்டு ரேட்டுக்கு பேசி ஒட்டுமொத்தமாக எல்லா மாடுகளையும் ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மக்கள் நலன் சார்ந்த அறிவிப்பா அல்ல, விவசாயிகளின் நலன் சார்ந்த அறிவிப்பா அல்ல. இதை சொன்ன உடனே மாடுகளை அறுத்து திங்கிறீங்களா, பாவம் இல்லையா? இறக்க குணம் வந்துடுது. யாருக்கு? மனுஷனை கொத்து கொத்தா கொலை பண்ணுறவனுக்கு. கருவில இருக்கிற சிசுவை கூட வெட்டி எடுத்து நெருப்பிலே போட்டு பொசுக்கியவர்களுக்கு, கூட்டு கூட்டாக சேர்ந்து கொண்டு பெண்களை கூட்டு பலாத்காரத்தில் ஈடுபடுத்தியவர்களுக்கு மாடுகளை கொல்றீங்களோ, பாவம் இல்லையா? அது வரை இல்லையா? மாடுகள் துன்பப்படக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் மத்திய அரசு கரிசனத்தோடு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. நான் கேட்கிறேன், இது மாட்டின் மீதான வதை என்று சொன்னால் மாட்டின் மீது அக்கறைப்படுகிறீர்களே, ஒட்டகத்தை ஆட்டின் மீது அக்கறைப்பட மாட்டீர்களா? மாடுகளும் ஒட்டகங்களும் கொல்லப்படுவது பாவம் என்றால், வதை என்றால், ஆட்டுக்குட்டியை அறுப்பதற்கு பெயர் என்ன? கோழிகளை அறுப்பதற்கு பெயர் என்ன? வீட்டிலே உங்களை கடிக்கிற கொசுக்களை அழிப்பதற்காக கொண்டு போய் கொசுவத்து சுருள் வைக்கிறீர்களே, அதற்கு பெயர் என்ன? ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் ஆடு இருக்கலாம், எத்தனை ஆயிரம் கோழி இருக்கலாம், அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. மாடு, காளை, எருது, ஒட்டகம், என்ன சொல்ல வருகிறீர்கள்? இது மாட்டின் மீது அக்கறையா? மாடு வதை செய்யப்படுகிறது என்ற வருத்தமா? இன்னும் சொல்ல போனால், மாடு வதைக்கப்படுவதை பார்த்து உங்களால் தாங்க முடியலன்னு கொதிக்கிறீர்களே, அது நிஜமாக இருந்தால் ஒரு மாட்டிலே சுரக்கிற பால் எதற்கு சுரக்கிறது? நீ நல்ல வக்கனையா பாலை சுட வச்சு குடிக்கிறதுக்கா? அந்த பாலை தயிராக்கி திங்கிறதுக்கா? அந்த தயிரை கழிஞ்சு நெய் எடுத்து நெய் ஊத்தி பருப்பு போட்டு பிணைஞ்சு பிணைஞ்சு திங்கிறதுக்கா? நாக்கில எச்சில் ஊடுற மாதிரி பால்கோவாவை நமக்கு நமக்கு முழுங்குறதுக்கா? அடே, உனக்காக பால் சுரக்குது. அந்த தாய் அந்த மாட்டினுடைய வயிற்றிலே சுமந்து வச்செடுத்த கன்று குட்டிக்காக பால் சுரக்கிறது. பச்சை புள்ள கையில வச்சிருக்கிற பால் டப்பாவை புடுங்கி குடிக்கிற அயோக்கிய பை மாதிரி. அயோக்கிய என்ற வார்த்தை கூட பொருத்தம் கிடையாது, பிச்சைக்கார பை மாதிரி. இதை சொன்னால் பிச்சைக்காரர்கள் கூட கோபப்பட்டு விடுவார்கள். எங்களை இழிவுபடுத்துவது எப்படி? கன்று குட்டிக்காக சுரக்கிற பாலை போய் தண்ணியை ஊத்தி எண்ணெயை போட்டு லாபகமா கறந்து லிட்டர் கணக்கில் ஊத்தி வியாபாரம் பார்த்துக்கிட்டு மாடு வதை பற்றி பேசுகிறீர்களா? மாட்டை அறுப்பது பாவம் என்கிறீர்களா? சரி, நான் கேட்கிறேன், உன்னுடைய பார்வையிலே ஒரு உயிரை கொள்வது பாவம் என்று சொன்னால், ஒரு விவசாயியின் பார்வையிலே விதை விதைத்து அதை செடியாக்கி அதற்கு உரம் போட்டு அதற்கு தண்ணீர் விட்டு பல நாட்கள் பாதுகாத்து அறுவடை செய்து கத்தரிக்காயாக வெண்டைக்காயாக பல்வேறு பொருட்களை, உயிருள்ள ஜீவன்களை, அதுக்கும் ஜீவன் இருக்கு, அதுக்கும் உயிர் இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு வந்து தர்றாங்க. அதை மட்டும் வீட்டுல கூட்டம் கூட்டமா உட்கார்ந்து கத்தரிக்காவை கொலை பண்ணுறிய, மாட்டை கொலை பண்றோமா, ஒட்டகத்தை கொலை பண்றோமா, அப்ப வெண்டைக்காவை கொலை பண்றிய, புடலங்காய கொலை பண்றிய. விவசாயி சொல்லுறான், என்னால தாங்கவே முடியல, நான் பயிர் வச்ச இந்த புடலங்காய கத்திய வச்சு அந்த நெஞ்சில அறுத்து உள்ள இருக்கிற ஈர குடலை எல்லாம் உருகுறான், தாங்க முடியல. புடலங்காய் திங்காதுன்றுவோமா? கத்திரிக்காய் அறுக்காதுன்றுவோமா? வெண்டைக்காய் சாப்பிட தரன்றுவோமா?
கீரை கட்ட விக்காத, வெயில போடாத சொல்லிடுவோமா? எது பசுவதை, எது மிருகவதை? மிருகங்கள் படைக்கப்பட்டிருப்பது உனக்காக. மிருகத்தின் மீது கல்லெறியாது, மிருகத்தின் மீது தேவையற்ற சுமையை சுமத்தாது. தேவைப்படுகிற பொழுது அறுத்து உண்பதற்கு வகையாகத்தான் கடவுள் இந்த மிருகங்களை படைத்திருக்கிறார், விலங்குகளை படைத்திருக்கிறார். மிருகவதை என்ற பெயரால் இந்த சட்டத்தை யாரு சொல்றான்னு கேட்டா சுற்றுச்சூழல் அமைச்சகம். நான் கேட்கிறேன், சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கும் மாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? கேட்டால் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆடு மாடுகள் விஷயத்தில், ஒட்டகம் விஷயத்தில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே சுற்றுச்சூழல் அமைச்சகம் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று சொன்னால் நாட்டிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மனித மலத்தை மனித கரைகளால் அள்ளிக் கொண்டிருக்கிறார்களே, அதிலே சுற்றுச்சூழல் சுகாதாரம் சம்பந்தப்பட்டிருக்கிறதா? தமிழக அரசு மட்டுமில்லாமல் நாட்டிலே பல்வேறு இடங்களில் மதுபானத்தை ஊத்தி ஊத்தி கொடுக்கிறாரு. ஆரோக்கியத்தை பத்தி அதுல சம்பந்தப்படலையா? பண்டிகை என்ற பெயரால் பட்டாசுகளை வெடிக்க செய்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிறார்கள். அதிலே ஆரோக்கியம் சம்பந்தப்படலையா? சிகரெட் குடிப்பது உடலுக்கு கேடு என்று சொல்லிவிட்டு பாக்கெட் பாக்கெட்டான சிகரெட்டை விற்பனை செய்கிறார்களே, அதிலே ஆரோக்கியத்துக்கு கேடு இல்லையா? ஆரோக்கியத்திற்கு கேடு என்று சொல்லி சுற்றுச்சூழல் அமைச்சர் வெளியிட்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு ஆரோக்கியம் நோக்கவில்லை, மாடுகள் நோக்கவில்லை, விவசாயிகள் நோக்கவில்லை. நாட்டில் கலவரத்தை உண்டாக்க வேண்டும், நாட்டை சின்னாபின்னப்படுத்த வேண்டும். நாட்டில் இருக்கிற பாஜகவினர் இந்த நாட்டின் வளங்களை கொள்ளையடிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். நாட்டு மக்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், இந்த அராஜக பேர்வழிகள், அயோக்கியர்கள், பயங்கரவாதிகள், நாட்டு மக்களை கொத்து கொத்தாக கொன்று போடக்கூடிய இந்த தீவிரவாதிகள் எங்கெல்லாம் மெஜாரிட்டியோ, எங்கெல்லாம் அதிகாரம் இருக்குதோ அங்கெல்லாம் ஆட்டம் போடுவான். எங்கே மக்கள் எதிர்த்து நின்று அவர்களின் கரங்களை முடைப்பதற்கு முஷ்டியை உயர்த்துகிறார்களோ அங்கே ஓடி போவான். வருவான், களத்துக்கு வருவான். திருச்சியிலே வந்திருக்கிறார்கள். திருச்சியிலே முதல் நாள் பத்திரிகையில செய்தி வந்திருக்கு, மறுநாள் காலையில எல்லாம் உள்ள வந்து மாட்டா இருக்காத, இங்க கட்டாத, சீல் வைக்க போறோம். அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் கூடி நின்று எங்களை காலி செய்துவிட்டு எங்களுடைய இடத்தை சீல்வை என்று சொல்லி அவர்கள் கொடுத்த எதிர்ப்பு குரலிலே பயந்து ஓடி இருக்கிற அதிகார வர்க்கம் இதே நடவடிக்கையை, இதே முறையை ஒவ்வொரு பகுதியிலே இருக்கிற மக்களும் கையில் எடுத்தால் சூலாயுதத்தோடு களத்திற்கு வருகிற இந்த பாஜகவினர் வந்த தடம் தெரியாமல் பின்னங்கால் பிடரியில் பட ஓடி விடுவார்கள். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி எங்கேயும் யாரேனும் வந்து மிரட்டினால், உங்களுக்கு அச்சமாக இருந்தால், உங்களுக்கு உதவுவதற்கு இதோ தமிழ்நாடு தௌஹீத் களத்திலே இருக்கிறது. சீதாராமையாவுடைய தலைக்கு விலை வைத்திருக்கிறான் பாஜக தலைவன் ஒருவன். நான் மாட்டுக்கறி திம்மண்டா, எவனாலையும் தடுக்க முடியாதுடா அப்படின்னு சொன்னதற்காக கர்நாடகா முதலமைச்சர் சித்தாராமையாவுக்கு அவருடைய தலையை வெட்டி கால்பந்தாட்டமாக பயன்படுத்துவோம் என்று கொக்கரித்திருக்கிறார். நான் சொல்றேன், நீ இந்த தலையை வெட்டுவோம், கழுத்தை வெட்டுவோம், உயிருக்கு 1 கோடி, கண்ணத்தில் அடிச்சா 1 லட்சம், இதெல்லாம் யாரை பார்த்து சொல்வீர்கள்? யாரை அடிக்க முடியாதோ, யார் தலையில் கை வைக்க முடியாதோ, யார் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் குறிவைத்து பெயருக்காக பெருமைக்காக பேசுகிறீர்கள். எங்களுக்கு பாதுகாப்பு வளையம் இல்லை, முன்னாலும் பின்னாலும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் இல்லை, அதிகார வர்க்கம் இல்லை. சவால் விடுகிறேன், அந்த சவாலை என் உன்னை நான் களத்தில் சந்திக்கணும்னு ஆசைப்படுறா, வெறும் மேடையில் சந்திக்கிற வெற்றி பேச்சாக இல்லாமல் நேருக்கு நேராக நெஞ்சு நிமிர்த்தி களத்திலே உன்னுடைய அதிகார பலத்தால் என்னை
என்னை நீ கொன்று போட்டாலும் உன்னுடைய கூட்டத்திலே 10 பேரை வெண்டைக்காவும் புடலங்காவும் திங்கிற உனக்கே அவ்வளவு தில்லு இருந்துச்சுன்னா மாட்டுக்கறி எங்கள் நெஞ்சின் உரத்தை தோளின் தினத்தை தொட்டு போட்டு யாரும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கேரளாவில் அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் துணிச்சலோடு, மிக துணிச்சலான ஆண்மகன் பினராயி விஜயன். உன் சட்டம் இங்க செல்லுபடி ஆகாது. கேரளாவில் சொல்லியிருக்கிறார், உன் சட்டம் இங்க செல்லுபடி ஆகாது. அந்த சட்டத்திற்கு எதிராக சட்டமன்றத்திலே மாற்று சட்ட திருத்தம் கொண்டு வரப் போகிறோம் என்று துணிச்சலோடு அறிவித்திருக்கிறார். தமிழகத்தை பார்த்தால் கேவலமா இருக்கு. நாடா இது? ஒரு மாநிலமா? ஒரு அரசு இருக்குதா? நிர்வாகம் இருக்குதா? மத்திய அரசுடைய கால்களை நக்கி பிழைக்காத குறையாக எந்த பதிலையும் காணோம். அசாத்திய மௌனம் ஏற்க தந்ததில்லை. தமிழக அரசுக்கு சொல்லுகிறோம், மக்கள் புரட்சி வெடிப்பதற்குள்ளாக இப்போதைய கோபம் மத்திய அரசை நோக்கி இருக்கிறது. நாளை மாநில அரசை நோக்கி திரும்ப கூடாது என்றால் உடனடியாக உங்கள் கண்டனத்தை சரியான முறையில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டு வாக்குறுதி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். துஆ செய்துவிட்டு கலந்து சொல்லுவோம். சுப்ஹானக்கல்லாஹ்.